வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று தொகுப்பை பத்தி பேச போறோம். தமிழ் இலக்கியம், அப்புறம் சைவ சித்தாந்தம், இது ரெண்டோட போக்கையே முற்றிலுமா மாத்தி அமைத்த 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு மாபெரும் இறைநெறியாளரோட வாழ்க்கை வரலாற்றை தான் நம்ம ஆராய போறோம். இது கண்டிப்பா உங்களை ஆன்மீகத்தோட உச்சத்திற்கே கொண்டு போகும் ஒரு சிறப்பான பயணமா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? நாம இந்த வரலாற்றுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி 16 இந்த ஒரு எண்ணம் மட்டும் கொஞ்சம் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. பூமியில வெறும் 16 வருஷங்கள்ல ஒரு மனிதனால என்னவெல்லாம் சாதிச்சிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சாதாரணமா இது நாம பள்ளி படிப்பு முடிக்கிற வயசு இல்லையா? ஆனா நாம இப்ப பார்க்க போற இந்த மாபெரும் சரித்திரம் இந்த குறுகிய 16 வருஷங்கள்ல நிகழ்ந்த இமாலய சாதனைகளை பத்தி தான் பேச போகுது. பகுதி 1. அவதாரமும் இளமை பருவமும். அவரோட இந்த சரித்திர பயணத்தோட மிக ஆரம்ப கட்டத்திலிருந்து தொடங்குவோம். பொது ஊழி 7ஆம் நூற்றாண்டுல சோழ நாட்டுல உள்ள சீர்காழி, அப்போ புகழ்னு அழைக்கப்பட்ட அந்த திருத்தலத்துல சிவபாத விருதையர் மற்றும் பகவதி அம்மையாருக்கு மகனா அவர் அவதரித்தார். இப்ப ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. அந்த 3 வயசு குழந்தை கோயில் குளக்கரையில ஏன் அழுதுகிட்டு இருந்தது? இங்கதான் இந்த வரலாறு ஒரு மாயாஜால திருப்பத்தை சந்திக்குது. தோணியப்பர் கோயில் குளக்கரையில தன் அப்பாவை காணோன்னு அந்த சின்ன குழந்தை தனியா நின்னு அழுதுகிட்டு இருக்கு. ஒரு 3 வயசு குழந்தை அப்பாவை தேடி அழுறது ரொம்ப இயல்பான விஷயம் தானே. ஆனா அந்த ஒரு அழுகை ஒட்டுமொத்த உலகத்துக்கே வழிகாட்டப் போற ஒரு மிகப்பெரிய நிகழ்வா மாறும்னு அப்போ யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. பகுதி 2. உமாதேவியிடம் ஞானப்பால் உண்டல். பௌதீக உலகத்தையும் தெய்வீக உலகத்தையும் இணைக்கிற அந்த மாபெரும் அதிசயமான திருப்புமுனை இங்கதான் நடக்குது. அதாவது அழுதுகிட்டு இருந்த அந்த குழந்தைக்கு நேரா உமாதேவியே தோன்றி ஞானப்பால வழங்கினதா இந்த வரலாறு ரொம்ப அற்புதமா விவரிக்குது. சிவபெருமான் அப்புறம் உமாதேவியோட பேரருளால அந்த குழந்தை குடிச்சது சாதாரண பால் கிடையாதுங்க. அது உலகத்தோட மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய ஞானப்பால். இந்த ஒரு நிகழ்வு அந்த சிறுவனை முற்றிலுமா வேற ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போச்சு. பகுதி 3. தேவார பாடல்களும் சிறப்பு பெயர்களும். கொளக்கரையில அழுதுகிட்டு இருந்த ஒரு சாதாரண 3 வயசு குழந்தை எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக கவிஞரா ஞானியா உருவெடுத்தார்னு இப்ப பாப்போம். அந்த ஞானப்பாலை குடிச்ச அடுத்த கணமே அந்த 3 வயசு குழந்தை தன் திருவாயைத் திறந்து பாடின முதல் பதிகத்தோட தொடக்க வரிதான் தோடுடைய செவியன். யோசிச்சு பாருங்க, இது ஏதோ உட்கார்ந்து யோசிச்சு எழுதின சாதாரண கவிதை இல்ல. இறைவனோட அருளால எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாம அந்த இடத்திலேயே தனிச்சியா வெளிப்பட்ட ஒரு மாபெரும் அற்புத படைப்புது. அதுக்கப்புறம் அவர் ஒரு இடத்துல கூட நிக்கலைங்க. தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழ்நாட்டுல இருக்கிற பல சிவத்தலங்களுக்கு பயணம் செய்யறதுக்கே அர்ப்பணிச்சார். அப்படி பயணம் செய்யும்போது தன்னோட எல்லையற்ற பக்திய தேவார பாடல்களா அருளினார். சைவர்கள் இன்னைக்கு போற்றி பாடுற தேவாரத்தோட முதல், 2ஆம் அப்புறம் 3ஆம் திருமுறைகள் எல்லாமே இவரால் அருளப்பட்டவைதான். சைவ சமயத்தோட அடிப்படை பாடல்களா இன்றும் நிலைச்சு நிற்கிறது இந்த தொகுப்புகள்தான். இவரோட இந்த அளப்பரிய தாக்கத்தை புரிஞ்சுக்கணும்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறப்பு பெயர்களை பார்த்தாலே போதும். சம்பந்தர், காளிவல்லல், ஆளுடைய பிள்ளையார்னு பல பேர்கள்ல அவர் கொண்டாடப்பட்டார். அதுலயும் குறிப்பா மாபெரும் தத்துவஞானியான ஆதிசங்கவர் இவரை திராவிட சிசு அப்படின்னு ரொம்பவே பெருமையா குறிப்பிட்டு போற்றியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். இது வரலாற்று ரீதியா ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். 4ஆம் பகுதி சமணர்களுடனான வாதமும் அற்புதங்களும். இவரோட பயணம் வெறும் பாடல்களால மட்டும் நிறைஞ்சிருக்கலங்க. அதுல நிறைய கடுமையான மத விவாதங்களும் பல அற்புதங்களும் அடங்கியிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மதுரையில சமணர்களோட நடந்த கடுமையான வாதங்களை அவர் எப்படி கையாண்டார் அப்படிங்கிறது தான். முதல்ல பாண்டிய மன்னன் நெடுமாறனை ரொம்ப நாளா வாட்டி வதச்ச கொடிய வெப்பு நோயை திருநீறு பூசி குணமாக்கினார். அதுக்கப்புறம் அனல்வாதம், புனல்வாதம், அதாவது பனை ஓலைகள்ல எழுதப்பட்ட உண்மைகளை நெருப்புலையும் வைகை ஆற்று நீர்லையும் போட்டு அதை அழியாம தப்பிச்சது மூலமா அவர் தன்னோட வாதங்கள்ல வெற்றி பெற்றார். இது மக்களிடையே சைவ சமயத்தை மீண்டும் மாபெரும் அளவுல தலைக்கச் செஞ்சது. இறுதியாக பகுதி 5. 16ஆம் வயதில் சோதியில் கலத்தல். நாம இப்ப அவர் பூமியில வாழ்ந்த அந்த சுருக்கமான ஆனா பிரம்மாண்டமான வாழ்வோட வியப்பிலாழ்த்து முடிவுக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்வுகளை ஒரு காலக்கோடா பார்த்தோம்னா, சீர்காழியில பிறப்பு, 3 வயசுல ஞானப்பால் உண்டது, தமிழ்நாடு முழுதும் பயணிச்சு சைவத்தை வளர்த்ததுன்னு இவரோட காவிய பயணம் தொடருது. கடைசியா தன்னோட 16ஆவது வயசுல ஆச்சால்புரத்துல நடந்த இவரோட திருமணத்தின் போது அவரும் அவரோட சுற்றத்தாரும் அப்படியே இறைவனோட மாபெரும் சோதியில கலந்தாங்க அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக நிகழ்வோட இந்த வரலாறு நிறைவடையுது. இந்த வரலாற்று தொகுப்பை நாம முடிக்கிறப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். திருஞான சம்பந்தரோட பாடல்கள் இன்னைக்கும் சைவ சித்தாந்தத்தோட அடிநாதமா இருக்கு. 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு 16 வயசு இளைஞனோட சொற்கள் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான கோயில்கள்ல ஒரு மாபெரும் ஆன்மீக மரபா எதிரொலிக்குதுன்னா, அப்போ அந்த தெய்வீக ஞானத்தோட உண்மையான ஆயுட்காலம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.